ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாஃப்டான பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 கப் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பூரி நல்லா சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறோம். ரவை ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியான பூரி கிடைக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு பிசைஞ்சு பார்த்தோன்னா ஒரு ஷேப் கொடுக்கும். இந்த மாதிரி இப்படி கொடுத்ததுன்னா இது சரியான நேரம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதில் இந்த கிளாஸில் நான் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பூரி மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சக்கப்புறம் பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பூரி கட்டையில் மாற்றிக்கிட்டு இது ஈக்குவல் பீசஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி இது ரவுண்டாக உருட்டி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாவை விரிக்க ஆரம்பிச்சிடுறோம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டாகவே விரிங்க. இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டோன்னா தான் பூரி நல்லா உப்பி வரும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகிறதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டோன்னே பூரி நல்லா உப்பி வந்துடும். இந்த டைமில் நம்ம பூரி நல்லா திருப்பி விட்டுட்டோன்னா பூரி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.